தம்பி இப்போ இடம் தினம் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலே பயங்கரவாத தடுப்பு சட்டத்துக்கு கீழே தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கணேஷ்குமார் சங்கீதன் என்கின்ற சந்தேக நபரை நான் சந்தித்திருந்தேன். நேற்றைய தினம் சாபகச்சேரி நீதிவான் நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டு 14 நாட்கள் தடுப்பு காவலிலே வைக்கப்பட்டிருக்கின்ற சங்கீதன் மீதான குற்றச்சாட்டு விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்கிற வகையிலே அவர் பாடல்களை பாடியுள்ளார் என்கின்ற வகையிலே இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது. உண்மையிலேயே இந்த கைது சட்டத்துக்கு முரணானது, சட்டத்துக்கு அப்பாற்பட்டது, சட்ட விரோதமானது. எந்த வகையில் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகளுடைய போராட்டம் என்பது தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாசைகளை வென்றெடுப்பதற்காக தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து கடந்த 33 வருடங்களுக்கு மேலாக தாயக விடுதலைக்காக போராடி வந்த ஒரு அமைப்பு. இந்த அமைப்பினுடைய பாடல்கள் என்பது எங்களுடைய சொந்த அண்ணன்மார், அக்காமார், தம்பிமார்களாலே பாடப்பட்டது. இந்த பாடல்கள் ஒரு வரலாற்றை சொல்லி நிற்கிறது, ஒரு வரலாற்றை காவி நிற்கிறது, ஒரு வரலாற்றை கடத்தி நிற்கிறது என்கின்ற வகையிலே இது ஒரு இனத்தினுடைய இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம் என்கின்ற வகையிலே இந்த சங்கீதனுடைய தடுப்புக்கு எதிராக நாங்கள் குரல் எழுப்ப வேண்டும். குறிப்பாக உங்களுக்கு தெரியும், உள்ளூராட்சி சபை தேர்தலிலே இந்த என்பிபி அரசு யாழ் வடக்கு கிழக்கிலே போட்டியிட்ட சந்தர்ப்பத்திலே தேசிய தலைவர் விடுதலை புலிகளுடைய தலைவருக்கு அங்கே ஒரு சிலை எழுப்புவதாகவும் அவருடைய விடுதலை பாடல்களை பிரதியாக்கம் செய்து புதிய பாடல்களை அவர்கள் ஒலிபரப்பியிருந்த விடயத்தை நாங்கள் மிக ஆழமாக அறிவோம். அந்த வகையிலே இந்த பாடலை நீங்கள் கேட்டுக்கொண்டால் தனித்தே விடுதலை புலிகளோடு இருந்த அந்த தொடர்பாடலை வைத்து விடுதலை புலிகளை முதன்மைப்படுத்தி வெறும் வாக்கு சேகரிப்புக்காக இந்த இன விடுதலையை விற்ற வரலாற்று நாங்கள் பார்ப்போம். வரலாறு பிறந்த மண்ணே, தேசிய தலைவனை தந்த மண்ணே, வீரம் விளைந்த மண்ணே, மண்ணே மானம் தலைத்த மண்ணே, வரலாறு பிறந்த மண்ணே, தேசிய தலைவனை தந்த மண்ணே, மண்ணே வல்வெட்டி தூரையே, மண்ணே வல்வெட்டி தூரையே. இந்த பாடல் உங்களுக்கு தெரியும், என்பிபி வெறுமனே வாக்கு கவர்ச்சிக்காக, வாக்கு வேட்டைக்காக இந்த பாடலை பதிவு செய்து அவர்கள் தேசிய தலைவருடைய வீடு உள்ளிட்ட படங்களை முன்னிலைப்படுத்தி இந்த வாக்கை கபலீகரம் செய்து இந்த விடுதலை போராட்டத்தை விற்று இந்த அரசியலை செய்கிற பொழுது இந்த மண்ணின் மைந்தனாக இந்த விடயங்களை காவி நிற்கின்ற சங்கீதன் இனத்தினுடைய சொத்து. நாங்கள் அவரை காவல் செய்து அவருடைய விடுதலை சம்பந்தமாக போராட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த வகையிலே சங்கீதனுடைய விடுதலை என்பது இந்த இனத்தினுடைய விடுதலை சார்ந்த அறத்தின் வழி நின்ற, மரத்தின் வழி நின்ற அந்த போராட்டத்தினுடைய வலிகளை சுமந்திருக்கின்ற மக்களினுடைய வரலாற்றை கடத்தி நிற்கின்ற அந்த விடயத்திலும் சங்கீதனுடைய விடுதலை மிக அவசியமானது. சங்கீதனுடைய அந்த கைது சர்வதேச மட்டங்களிலே நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு பிரச்சனை. என்பிபி அரசாங்கத்தினுடைய இந்த போலியான இந்த முகத்தை இன்றைக்கு நாங்கள் முழுமையாக கண்டிருக்கிறோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக, இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக தமிழினத்தின் மீது தொடர்ந்து விடுதலை புலிகளினுடைய அந்த போராட்டத்தை நான் ஆதரித்து நிற்பது. விடுதலை புலிகள் ஒரு காலகட்டத்திலே என்னுடைய அரசியல் அபிலாசைகளை காவி சென்ற அந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருந்தார்கள். தங்களுடைய உயிரையும் சுத்தமாக மதித்து அந்த போராட்டத்தை மக்கள் போராட்டமாக அவர்கள் முன்னெடுத்திருந்த ஒரு போராட்டத்தினுடைய அந்த வரலாற்றை சொல்லி நிற்கின்ற பாடல்கள் நாங்கள் காவி செல்ல வேண்டும். வர்ண ராமேஸ்வரன் உங்களுக்கு தெரியும், மாவீரர் தின பாடலை பாடியவர், என்னுடைய பாடசாலையினுடைய நண்பன். எனக்கு 3 வருடங்கள் சிரேஷ்ட மாணவனாக என்னுடைய பாடசாலையிலே கற்பித்து ஒருவர், என்னுடைய ஊரைச் சேர்ந்தவர்.
அவருடைய அந்த பாடல் மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது உறுதி, வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தலைவன் வரலாறு மீதிலும் உறுதி, விழிமூடி இங்கே துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதிலும் உறுதி, இழிவாக வாழோம் தமிழீழ போரில் இனிமேலும் ஓயோம் என்று உறுதியெடுத்துக் கொண்டு அந்த மாவீரர் துயிலும் இல்லங்களிலே எங்கள் கனவுகளை தாங்கி நிற்கின்ற அந்த தியாகத்தின் படி நின்ற அந்த பாடல்களையும் அந்த அரசியலையும் நாங்கள் பேசியாக வேண்டிய ஒரு சூழலிலே இருக்கிறோம். அந்த வகையிலே தொடர்ந்து நாங்கள் இந்த சங்கீதனுடைய விடுதலைக்காக பலதரப்பட்ட வகையிலும் நாங்கள் போராடி இதனை சர்வதேசத்தினுடைய கண்களுக்கு கொண்டு வந்து இந்த பிடிஏ பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவேன் என்று சொல்லி பதவிக்கு வந்த அரசு மீண்டும் இந்த சட்டத்தை பாவித்து அப்பாவி மக்களை குறிப்பாக வாழ்நாளிலே அவர் பல சாதனைகளை செய்ய வேண்டிய ஒருவராக இருக்கிறார். மிக குறுகிய இளைய ஒருவர். அவர் நான் இப்பொழுது சந்தித்த பொழுது சொன்னார், தனக்கு கனடாவிலே பாடுவதற்கான ஒரு அழைப்பு இருக்கிறது என்று சொல்லியும் அந்த அனுமதிக்காக கனடாவுக்கு செல்வதற்கான அனுமதியை அளித்து நிற்கிற பொழுது அந்த கனடாவுக்கு செல்வதற்கான அனுமதியை தடை செய்வதற்காகவே இந்த விடயங்களை அவர்கள் முன்னிறுத்தியிருக்கிறார்கள் என்ற தகவலையும் அவர் சொல்லியிருக்கிறார். எனினும் நாங்கள் இந்த விடயங்களை அடுத்த நீதிமன்ற தவணையிலே சட்டத்திறனிகள் ஊடாக நாங்கள் இந்த தகவல்களை பாரப்படுத்தி அவருடைய விடுதலைக்காகவும் இந்த அரசினுடைய இந்த அடாவடித்தனங்கள் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் நாங்கள் குரல் கொடுப்போம். அவருடைய விடுதலைக்காக தொடர்ந்து போராடுவோம். நன்றி, வணக்கம்.